போரின் 25வது ஆண்டு வெற்றி தின கொண்டாட்டம். காஷ்மீரில் உள்ள போர் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தினார் பிரதமர் மோடி. பயங்கரவாத ஊடுருவலை ஆதரிப்பவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி கடும் எச்சரிக்கை. மதுரையில் ஓட்டுநர் மற்றும் ஊழியரை கட்டிப்போட்டு தாக்கிய வழக்கில் 5 பேர் கைது. ஆம்னி பேருந்து உரிமையாளர் உட்பட 3 பேரை பிடிக்க தனிப்படை அமைப்பு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூகுள் நிறுவனர் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை சந்திக்கவும் திட்டம். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 1,20,000 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாளை 100 அடியை எட்டும் என எதிர்பார்ப்பு. தொடர் மழை காரணமாக தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை. தொட்டபெட்டா காசிமுனை அருகில் ராட்சத மரம் விழுந்ததால் தடை விதிப்பு. டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. கார்கில் போர் வெற்றியின் நினைவு நாளை ஒட்டி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். லடாக்கின் கிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், ராணுவத்தினர் அஞ்சலி. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மலர்தூவி மரியாதை. லடாக் எல்லை கட்டுப்பாட்டு எல்லையை மதித்து நடக்குமாறு சீன வெளியுறவு அமைச்சரிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். லவோஸில் சீன அமைச்சருடன் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் 86,000 கன அடி உபரி நீர் திறப்பு. தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு 70,000 கன அடியாக அதிகரிப்பு. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. காலை நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வழிபாடு. பள்ளி குழந்தைகளை பாதுகாத்து இன்னுயிரை நீத்த வாகன ஓட்டுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி. ஓட்டுநரின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. மதுரை சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கோரி சுற்றுவட்டார பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு. காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்த போராட்டக்குழு முடிவு. சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்தியதாக கூறி நிழற்படங்களை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு போதை ஆசாமிகள் சவால் விடுவதாகவும் கருத்து. இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. திரையரங்குகளில் முன்பு பட்டாசு வெடித்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.